அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். பொதுவா இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 2025ஆம் வருடத்துல மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் கும்ப ராசிக்கு டிரான்சிட் ஆகுறாங்க. இந்த அமைப்பு ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராகவும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு மாடரேட்டான பலன்களை தரக்கூடிய அமைப்புலையும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை நிறைந்த காலமாகவும் இருக்கு. பொதுவா இந்த ராகு கேதுக்கள் வக்ரத்திலேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம், ஆன்டி கிளாக் வைஸ்ல டிரான்சிட் ஆகக்கூடிய ஒரு கிரகம், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிழல் கிரகம் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய தகவமைப்புல மாட்டிக்கிட்டு தன்னுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும். எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அந்த ஸ்தானத்துடைய அதிபதியுடைய தன்மையை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த ராகு கேதுக்கள். ராகு கேதுக்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடையாது. எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அதையே தன்னுடைய சொந்த வீடாக பாவித்து பலன்களை கொடுக்கும். இப்போ இந்த 2025ல இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்திருக்கோம். ஒரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி டைம் லைன் கொடுத்திருப்போம். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். நட்சத்திர வரிசையில 16வது நட்சத்திரமா வரக்கூடியது விசாக நட்சத்திரம். குரு பகவானுடைய நட்சத்திரம். நம்முடைய ஜனனகால ஜாதகத்துல நமக்கு முதல் தசையாக குரு தசை வரும். குரு தசைக்கு அடுத்தது சனி தசை, சனி தசைக்கு அடுத்தது புதன் தசை, புதன் தசைக்கு அடுத்தது கேது தசை, அதன் பிறகு சுக்கிர தசை. இந்த தசாபுக்தி அந்தரம் கேட்டகரியில தான் நமக்கு தசாபுக்தி நடக்கும். ஏஜ் வைஸா இந்த தசாபுக்தி அந்தரம்லாம் நமக்கு டிஃபரன்ஸ் ஆகும். பொதுவா இந்த விசாகம் நட்சத்திர பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா குருவுடைய அம்சம் பொருந்தியவர்கள் அப்படிங்கிறதுனால இவங்க கிட்ட எப்போதும் ஒரு அட்ராக்டிவான ஒரு தன்மை இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல மற்றவர்களை எளிமையா ஈர்த்துருவாங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களை சுத்தி எப்போதுமே இருக்கும். அதே மாதிரி செவ்வாயுடைய ராசியில குருவுடைய நட்சத்திரம். இந்த காம்பினேஷன் வரும்போது எல்லாத்துலயும் ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. நல்ல குணங்கள் அதிகமா இருக்கும். நல்ல எண்ணங்கள் அதிகமாக பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தனக்கு துன்பம் செய்தவர்களுக்கு கூட நன்மை செய்யக்கூடியவர்கள். அதே மாதிரி மற்றவர்களுக்கு அதிகமா உதவுற அந்த ஒரு மனோபக்குவம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும். எதையும் பெருசா நினைச்சு அலட்டிக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய உடல்வாகு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். தேக ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உடலை அழகுபடுத்துறதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய நுணுக்கமான விஷயங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள். ஆராய்ச்சி மனப்பான்மை இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த தெய்வ பக்தி, சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம், சோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் அதிகமான நாட்டம், அதிகமான சிந்தனைகள் இருக்கும். அதே மாதிரி இந்த விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இவங்க பிறந்த பிறகுதான் இவங்களுடைய குடும்பத்துல அப்படியே தொடர்ச்சியான வளர்ச்சி அப்படிங்கிறது வெளிப்பட்டிருக்கும். இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க தந்தையார் அப்படியே மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைவாங்க. ஓரளவுக்கு செல்வ செழிப்பான குடும்பத்துல தான் பிறந்திருப்பாங்க. பெரிய அளவுல கஷ்டம் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இருந்திருக்காது. ஆனா சின்ன வயசுலயே நிறைய அனுபவ பாடங்கள், சனி தசை நடக்கும் போதெல்லாம் இவங்களுக்கு நிறைய அனுபவ பாடங்கள்லாம் கிடைக்கும். சின்ன வயசுலயே நிறைய சாகசங்கள் செய்வாங்க. நிறைய புதிய புதிய முயற்சிகள் செய்வாங்க. சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த டிராயிங் பண்றது, படம் வரைகிற திறமை, பாட்டு பாடுற திறமை, இப்படி கலைகள்ல ஏதாச்சும் ஒரு கலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. கல்வியில கை தேர்ந்தவர்கள், பார்க்கக்கூடிய விஷயத்தை அப்படியே உள்வாங்கி கொள்ளக்கூடியவங்க. ஒரு விஷயத்தை எளிமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அந்த கெப்பாசிட்டி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமாக உண்டு. கல்வி சார்ந்த விஷயங்கள ரொம்ப கெட்டிக்காரரா இருப்பாங்க. இவ்வளவு சிறப்பு தன்மை இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இருக்கு. இப்போ இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத செக்மெண்ட் வைஸா டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 4ஆம் இடத்துல ராகுவுடைய சஞ்சாரம். அதாவது 5ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் இப்போ டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போர்ஷன் எடுக்குது. அதே மாதிரி கேது பகவான், லாபத்துல இருந்த கேது பகவான் இப்ப லாபஸ்தானத்தை விட்டு விலகி ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல கேது பகவான் போர்ஷன் எடுக்கிறாரு. பொதுவா 4, 10 இந்த இடங்கள்ல கேது அல்லது ராகு சஞ்சாரம் செய்யறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடங்கள்ல ராகு கேது கிராஸ் ஆகிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. இருப்பினும் 10ல ஒரு பாவி இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோதிடத்துல. அந்த விதியின்படி 10ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் நமக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இருப்பினும் அதை முழுமையான நல்ல பலன்களை நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு மாதிரி கலக்கத்தை ஏற்படுத்தி அதை அப்படியே சுபமாக மாற்றுவாரு. அதன் வகையில இந்த கேதுவுடைய சஞ்சாரம் 10ல இருக்கிறது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு இது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இது அர்த்தாஷ்டம ராகு அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா 4ஆம் இடத்துல ராகு கிராஸ் ஆகும்போது அது ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வான பலன்களை தான் கொடுக்கும்.
கொடுக்குது. ஆனா இந்த டைமை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில ராகுவுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால குரு சண்டால யோகம் ஏற்படுது. அதன் வகையில அர்த்தாஷ்டம ராகுவாக ராகு பகவான் கொடுக்கக்கூடிய அந்த கெடுபலன்களை குரு பார்வை நமக்கு குறைச்சு கொடுக்கும். அது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. இது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். அடுத்ததாக சனி குரு இது நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சம சனியா இருக்காரு சனி பகவான். பஞ்சம ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. அதுவும் நமக்கு ஆவரேஜான ஸ்கோர்ல தான் இருக்கு. அதே மாதிரி குரு அஷ்டம குருவாக இருக்காரு. அஷ்டம குரு அட்வைசபிளே கிடையாது. அஷ்டமத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது ஒரு மாதிரி நெகட்டிவா தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதுலயும் குரு வந்து நமக்கு மிக முக்கியமான கிரகம். 2-5க்குரிய ஒரு கிரகம். அவர் போய் அஷ்டமத்துல மறைந்திருக்காரு. அது அவ்வளவா சிறப்பு இல்ல. அதனால சனி குரு அது அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. ராகு கேது ஓரளவுக்கு ஓகே ஆவரேஜான ஸ்கோர்ல இருக்கு. இப்போ இந்த ராகு கேது பயிற்சியை செக்மெண்ட் வைஸா டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் இடத்துல கேது போஷன் எடுத்திருக்கிற அமைப்பு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரியான பிரஷர் தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு எதிர்பார்த்த உத்தியோகமோ எதிர்பார்த்த தொழிலோ அமையறதுல ஒரு சில சிரமங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்கன்னாக்கா அந்த உத்தியோகத்துல ஒரு மாதிரியான பணி சுமை அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு கட்டாயத்தின் பேர்ல அந்த உத்தியோகத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலனாலும் அதை பண்ணி தான் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய பேருக்கு பார்த்தோன்னா உத்தியோக மாற்றம் ஏற்படும். இப்ப பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஏன் இந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல தொடர் மாற்றங்களை இந்த கேது பகவான் ஜீவனஸ்தானத்துல அமர்ந்து இன்டிமேஷன் பண்றாரு. அதே மாதிரி உத்தியோகத்துல ஒரு சுறுசுறுப்பு இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். மேலும் மேல் அதிகாரிகளோட ஒரு மாதிரியான பிரஷர், மேல் அதிகாரிகளோட அடிக்கடி முரண்பாடு, அதே மாதிரி நம்ம உத்தியோகம் பார்க்குற இடத்துல சக ஊழியர்களோட ஒத்து போகாத நிலை இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆல்ரெடி இந்த மைண்ட் செட் இருக்கு இத மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயம் இந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல நிறைய பேருக்கு நியூவா ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல அகலக்கால் வச்சு எதுலையும் மாட்டிக்காதீங்க. ஸோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த நேரத்துல வந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கடன் வாங்கி ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாம், அல்லது ஆல்ரெடி இருக்கிற பிசினஸ் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை ஓட்டம்லாம் நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயத்தை அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆன் பண்றதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க. அதுல எதுவும் பெருசா எலாபரேட்லாம் பண்ண வேண்டாம். அது அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. தொழில்ல மேலும் மேலும் நம்ம முதலீடு பண்ணாம கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. இப்ப நிறைய பேருக்கு பார்த்தோன்னா தொழில்ல ஒரு மாதிரியான தொய்வு நிலை தென்படுற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கல, போட்ட முதல்ல எடுக்க முடியல, பணம் போய் ஏதோ ஒரு விஷயத்துல லாக் ஆயிருக்கு, குறிப்பா தொழில்ல இன்வெஸ்ட் பண்ணி பணம் லாக் ஆயிருக்கு இப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் நிறைய பேருக்கு வரலாம். ஆல்ரெடி தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். ஸோ அது வந்து என்னோட ஒரு முக்கியமான இன்டிமேஷனா இருக்கு. ஓவராலா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியான சுமை அமைப்பு இருக்கும். ஒரு முழுமையான திருப்தியை இது கொடுக்காது. இந்த கிரக அமைப்பு வந்து உத்தியோகத்துல ஒரு முழுமையான திருப்தியை கொடுக்காது. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையை தான் தூண்டிவிட்டுட்டே இருக்கும். அதே போல இந்த உத்தியோகத்துல மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்க விட்டுறக்கூடாது. ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை நம்ம விட்டுறாம பிடிச்சுக்கணும். ஸோ அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கிளியரா கவனமா செயல்படுறது நல்லது. ஏன்னா இந்த கேது 10ல இருக்கிற கேதுவை ஏதாச்சும் சுபகிரகங்கள் பார்த்துச்சுன்னா அதோடைய அந்த பலன்கள்லாம் டோட்டலா குறையும். அந்த கெடுபலன்கள்லாம் குறைந்து ஒரு சுப மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். ஆனா எந்த ஒரு சுபகிரகமும் பார்க்கல. 10ல கேது பகவான் இருந்து நமக்கு ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பை கொடுத்து தொடர் உத்தியோகத்தை கொடுத்துருவாரு, தொடர் தொழிலை கொடுத்துருவாரு. நம்மளால அதை டிஸ்கண்டினியூ பண்ண முடியாது, கண்டினியூ பண்றதுக்கும் மனசு இருக்காது. இப்படி ஒரு அசௌகரியமான மனநிலையை கொடுத்து நம்மளை கண்டினியூ பண்ண வச்சிரும். அதுதான் 10ல ஒரு பாவி இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து நம்மளை தொடர்ச்சியா இயங்க வைக்கும். அதன் வகையில இந்த 10ல இருக்கிற கேது நல்லது. ஆனா நமக்கு முழுமையான மன நிறைவு மன திருப்தியை கொடுக்குதானா அது அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க்கை தான் ஏற்படுத்துது. எனவே இருக்கிறத மகிழ்ச்சியோட ஏத்திட்டு அப்படியே ஜஸ்ட் நீங்க மூவ் ஆன் பண்றது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான், ஒரு டெம்பரவரியா அப்படியே மேலோட்டமா ஒரு சில சிம்டம்ஸ் மட்டும் தான் கொடுக்கும். அது மேஜரான ட்ரபிளை நமக்கு கொடுத்துறாது. இருக்கிறத மனதார ஏத்துக்கிற பக்குவம் வந்துட்டுனாக்கா அது நம்மள ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல பொசிஷனுக்கு மாத்தி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். அந்த பக்குவ நிலையை கொடுக்கறதுக்காக தான் இந்த கிரகங்கள் நமக்கு ஒரு மாதிரியான சோதனையை கொடுக்கும். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இந்த கிரகங்கள் நமக்கு மேஜரா எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது.
அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல குரு 2ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பணம் சம்பாதிப்போம், பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இப்போ பீக்ல இருக்கும். ஆனா எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில தங்காது, எல்லாம் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வரும். நிறைய பேருக்கு ஃபேமிலி ரிலேட்டடா தொடர் விரைய செலவு இருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில தொடர் விரைய செலவு இருக்கும். தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொடர் விரைய செலவு. நிறைய பேர் இந்த நேரத்துல வண்டி வாகனத்தை மாற்றம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா புதுசா வண்டி வாகனம் வாங்குறது, செகண்ட்ஸ்லயாச்சும் வண்டி வாகனம் வாங்குவாங்க. இப்படி வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், நிலபுலம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் ஒரு மாதிரியான விரைய செலவுகள் தொடர்ச்சியா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை நம்ம மகிழ்ச்சியா மேற்கொள்வோமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் ஏற்படுது. ஏதோ ஒரு நெருக்கடி தன்மையோட இந்த விஷயத்தை நம்ம பண்ணிதான் ஆகணும், வேற ஆப்ஷனே இல்ல அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேர்ல இந்த செலவுகள்லாம் ஏற்படும். அடுத்தது பூர்வீக சொத்து ரிலேட்டடா அந்த நேரத்துல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதுல நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா அந்த நேரத்துல பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் நீங்க பிரச்சனையில இறங்குறீங்க அப்படின்னா, ஏதாச்சும் வாண்டடா ஏதாச்சும் பிரச்சனை வருதுன்னா அது அந்த இடத்துல நமக்கு தேவையில்லாத தண்ட விரை செலவுகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதனால அதுல நம்ம கொஞ்சம் கான்சியஸா கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல கொஞ்சம் சைலண்டா கவனமா நம்ம மூவ் ஆன் பண்றது நல்லது. அதை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம மூவ் ஆன் பண்ணோம்னாக்கா தண்ட விரை செலவை நம்ம குறைச்சிக்கலாம். ஏன்னா இந்த நேரத்துல பூர்வீக சொத்துக்காக நீங்க ஏதாச்சும் விரைய செலவு பண்ணீங்கன்னா அது 90% பார்த்தோம்னா தண்ட விரைய செலவாக மட்டும்தான் இருக்கும். அது அர்த்தமில்லாத செலவுகளாக இருக்கும். அதனால எந்த பயனும் நமக்கு இருக்காது. அதனால இந்த நேரத்துல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்றது நல்லது. மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த வகையில நிறைய செலவுகள் இருக்கு, நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. மாத்தி மாத்தி ஏதாச்சும் ஒரு தொடர் விரைய செலவு வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதை சமாளிக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டியை 10ல இருக்கிற கேது நமக்கு கொடுத்துரும். கமிட்மெண்ட்டை கொடுத்து அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான சக்தியும் நமக்கு கொடுத்துருது. அதனால எதை நினைச்சு பயப்பட வேண்டாம். இருப்பினும் இந்த நேரத்துல தேவையில்லாத விரைய செலவுகள் எது அப்படிங்கறத கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி அதை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா போதும். மற்ற எல்லா விஷயமும் நமக்கு சுபமா தான் இருக்கு. அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி அஷ்டமத்துல, குடும்பத்துல ஒரு மாதிரி குழப்பத்தன்மை, அமைதியற்ற சூழ்நிலை. நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஒண்ணு குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்து குடும்பத்தை அதிகமா மிஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபேமிலி கூட கன்ஜெக்ஷன்ல இருக்காங்கன்னா குடும்பத்துல ஒரு மாதிரி சலசலப்பு, தொடர்ச்சியான வாக்குவாதம், இதெல்லாம் அப்படியே மேலோட்டமா தென்படுற மாதிரி இருக்கும். ஃபேமிலியுடைய சூழ்நிலையை நினைச்சு அதிகமான வருத்தங்கள் இந்த நேரத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலியில ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட யாரு கூடயும் ஒத்து போகாத மனநிலை எப்படி தென்படும். நமக்கு ஃபேவரா இருந்தவங்களா இப்ப நமக்கு ஆப்போசிட்டா தெரியற மாதிரி இருக்கும். இப்படி குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட ஒரு மாதிரி ஒத்து போகாத நிலை, குடும்பம் சார்ந்த கவலை, குடும்பத்துல நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறது, நமக்கு அதிகமா பொறுப்பு அதிகரிக்கிறது. இப்படி மாத்தி மாத்தி ஒரு மாதிரியான டிஃபரெண்டான ஒரு மனநிலையை இது கிரியேட் பண்ணும் குடும்பம் சார்ந்த வகையில. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ரெமெடி எதுனா, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ ஃபேமிலியை விட்டு பிரிந்து கொஞ்சம் தூரமா நீ இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு 95% பேருக்கு பார்த்தோன்னா ஃபேமிலியை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நிறைய பேருக்கு சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போறதுக்கான யோகங்கள் இந்த நேரத்தில் ஏற்படும். எனவே இந்த ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது நமக்கு சுபமான மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி குடும்பம் சார்ந்த வகையில மேலோட்டமா ஒரு மாதிரியான கவலையான மனநிலையெல்லாம் வரும். அதை ஆல்ரெடியே நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மனநிலை உங்களுக்கு கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த நேரத்துல மனதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தேவையில்லாத விஷயத்துல நம்மளோட புகுத்திக்காம மனதை அமைதிப்படுத்தி நம்ம டிராவல் பண்றது நமக்கு சுபமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த நேரத்துல தேவையில்லாத கவலைகள் நம்மளை அப்படியே சுத்தி சூழ்ந்து கொள்ளும். அதை நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. மற்றபடி பெரிய அளவுல குழப்பமோ பிரச்சனையும் இல்ல. எவ்வளவு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் குடும்பத்துல அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே நியூட்ரல் ஆயிடும். மேலும் இந்த நேரத்துல ஃபேமிலியில சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நிறைய எடுக்க ஆரம்பிப்பாங்க. குடும்பத்துல உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்த நபர்கள் யாருக்கோ சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் மெல்ல மெல்ல அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அதுல உங்களுக்கு ஒரு மாதிரியான கமிட்மெண்ட், ஒரு பொறுப்பு இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான நல்ல மாற்றங்களும் இருக்கு. ஆனா அது அந்த மகிழ்ச்சி கூட இப்ப குழப்பத்தோட தான் அப்படியே உங்களுக்கு தென்படும். அப்படியே குழம்பி 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 அது சுபமாக கன்வெர்ட் ஆகும். அதனால அந்த ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய அந்த வருத்தங்களை நினைச்சு, குழப்பங்களை நினைச்சு தயவு செஞ்சு வருத்தம் அடையாதீங்க. அப்படியே அது குழம்பி குழம்பி நமக்கு சுபமா கன்வெர்ட் ஆயிடும். அதனால எண்ட் ரிசல்ட்ல ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையை அதை கிரியேட் பண்ணிடும். அதில் ஸ்டார்டிங் நினைச்சு நீங்க தயவு செஞ்சு வருத்தம் அடையாம செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும்.
அடுத்தது காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் அந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதலாவதா காதல் உறவை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல கூடுதல் விழிப்புணர்வோட செயல்பட வேண்டிய காலகட்டம். லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா செயல்படணும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான். இது வந்து காதல் உறவுல ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு காதல் உறவுல ஒரு மாதிரியான சந்தேக குணம் அல்லது ஒத்து வராத மனநிலை, ஒரு விஷயம் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிற மாதிரியான மனநிலை, அடிக்கடி பார்ட்னர் கூட சண்டை வருது, பேச்சுவார்த்தைகள்ல ஒரு மாதிரியான முரணான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறது. இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா தென்படுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அந்த மனநிலை நிறைய பேருக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஒரு சிலருக்கு இந்த காதல் உறவு சார்ந்த வகையில ஒரு மாதிரியான குழப்பமான மனநிலை அதிகமா ஏற்படுறது. இப்படி ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகளை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா, ஃபேமிலியில நம்ம சொல்லலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு அவ்வளவா ஃபேவரா இல்ல. ஏன்னா வந்து 2ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருந்து நம்மளுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே மாதிரி சனி பகவானும் பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல இருந்து நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இது அவ்வளவா ஃபேவரா இல்ல. அதே மாதிரி 2ஆம் இடத்துலயும் சனி பார்வை இருக்கு. அதனால இந்த மாதிரியான நேரத்துல காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க ஃபேமிலியில சொல்லும்போது அது ஒரு மாதிரியான குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. அல்ல காதல் உறவு சார்ந்த விஷயங்களை இந்த நேரத்துல ஃபேமிலியில சொல்றதுக்கு அவ்வளவா ஃபேவரா இல்ல. அதே மாதிரி இந்த காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுல ஒரு மாதிரியான போராட்ட சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நேரத்துல கொஞ்சம் நம்ம கவனமா பொறுமையோட நிதானத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு நிறைய முடிவுகள் எடுப்போம். சோ அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா புத்தி ஸ்தானத்துல சனி பகவான் வந்துட்டாலே அதிகமா உணர்ச்சி வசப்படுவோம், அதிகமா கோபமான மனநிலை வரும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது திருமண முயற்சி இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும்? சனியோட பார்வை பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல, அதே மாதிரி 4ஆம் இடத்துல ராகு. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வான சூழ்நிலையில அப்படியே தென்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அவ்வளவா ஃபேவரா இல்ல. இருப்பினும் இந்த நேரத்துல திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டார்டிங்ல குழப்பமான சூழ்நிலை தென்பட்டாலும் இந்த ஃபைனல் ரிசல்ட் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா வரும். ஆனா உங்களுக்கு பிடிச்சா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பிடிக்காது, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது. இப்படி ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வா குழப்பமான விஷயங்கள்லாம் இந்த திருமண முயற்சிகளை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிவு எடுக்கிறதுல சிரமங்கள் ஏற்படும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி பார்வையோ 4ஆம் இடத்துல கேதுவோ இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய வரன்கள்லாம் ஆல்மோஸ்ட் பொருத்தமில்லாத வரன்களா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி திருமணம் சார்ந்த எண்ணங்களும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கவலைகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனநிலையை அமைதிப்படுத்தி கொஞ்சம் நம்ம பொறுமையா நிதானமா செயல்பட்டோம்னாக்கா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். எதுலயும் அவசரம் இல்லாம கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்து செயல்படுறது நல்லது. ஏன்னா அந்த நேரத்துல முடிவுகளை அவசரப்பட்டு எடுத்து பிறகு கவலை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால திருமண முயற்சியில இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. இந்த நேரத்துல திருமண முயற்சி சார்ந்த வகையில நிறைய விரைய செலவு ஏற்படுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி குறைச்சிக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல அவசரப்படாம இருந்தோம்னாலே தேவையில்லாத தண்ட விரைய செலவுகளை நம்ம குறைச்சிக்கலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல பாவகிரகங்களுடைய பார்வை இருக்கும்போது நம்ம எடுக்கிற முயற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அது ஆல்மோஸ்ட் தண்ட விரைய செலவா போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நிறைய பணம் கொடுப்போம், திருமண முயற்சிக்காக அதிகமா செலவு செய்வோம், ஆனா ஒரு நல்ல செய்தி கிடைக்காது. இதுவே நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்படும் பொழுது நமக்கு ஒரு டைமிங் நமக்கு ஃபேவரா வரும்போது நல்ல செய்தி ஆட்டோமேட்டிக்கா நம்மள தேடி வந்துரும். அது குறைந்தபட்ச முயற்சி இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேடி வந்துரும். அதனால இந்த டைமிங்கை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகளை செய்யலாம், ஆனா அவசரம் எண்ணம் இல்லாம நீ அப்படியே பொறுமையா நகர்த்திட்டு போறது நல்லது. அடுத்தது திருமண வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திருமணம் ஆனவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது அதிகமா வேணும். ஏன்னா சனி பார்வை 7ஆம் இடத்துல இருக்கும்போது அடிக்கடி வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம் வரும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கவலையான எண்ணங்கள் வரும். உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது உங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கோ ஏதாச்சும் மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் இது வாக்குவாதத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கிறது வாய்ப்பு கிடைக்குது. குறிப்பா தொழில் உத்தியோக வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையோடவே அதிகமா டிராவல் பண்ணக்கூடியவங்க இந்த நேரத்துல பேச்சுவார்த்தைகளை நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் செக்கிங்கை வச்சு நமக்கு மனக்கவலையை கொடுக்கலாம். அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும் போதும் ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும் போதும் இந்த காம்பினேஷன் வரும்போது பொதுவா பார்த்தோம்னா நிறைய பேருக்கு சந்தேக குணம் வந்துடும். வாழ்க்கை துணை மேல அதிகமான சந்தேக குணம் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்றது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தைகள் எதுவும் வெளியிடாம வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும்.
அடுத்தது பிள்ளைகள் மற்றும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம், இதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும்? பொதுவா 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள அவ்வளவா ஃபேவரான பலன்களை கொடுக்கறது இல்ல. அதுலயும் குரு பலமும் இந்த நேரத்துல நமக்கு குறைவா தான் இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவுகள் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட தடை தாமதத்தோட ஒரு நல்ல செய்தி கிடைக்கலாம். ஆனா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு அவ்வளவா ஃபேவரா இல்ல. அதே மாதிரி பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்கன்னா அலைச்சலை கம்மி பண்ணிக்கோங்க. மனசுல இப்ப நிறைய கவலை, மன உளைச்சல், அதே மாதிரி டிப்ரஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலை இது இப்போ அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதே மாதிரி இந்த பிரெக்னன்சியா இருக்கீங்கன்னாக்கா இந்த மாடிப்படி ஏறுறது இறங்குறது, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. பொதுவா 5ஆம் இடத்துல சனி பிளஸ் வந்து பார்த்தோன்னா 5ஆம் அதிபதி அஷ்டமத்துல, சோ இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகும் போதும், அதே மாதிரி 4, 10ல ராகு கேதுக்கள் டிராவல் பண்ணும்போதும் இந்த குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துது. ஏன்னா அந்த கிரக அமைப்புகள் ஒன்னோட ஒன்னு கன்ஜெக்ஷன் ஆனது. 4ஆம் இடங்கிறது நம்முடைய மனதை குறிக்கக்கூடியது, நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடியது. இதுல வந்து ராகு கேது டிராவல் பண்ணும்போது சுமைகள் அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். சோ தொழில் உத்தியோகத்துல சுமை, அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம். சோ உடல் ஆரோக்கியம், தொழில் உத்தியோகத்துல ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் போது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளவா ஃபேவரா இருக்கிறது இல்ல. குடும்ப வாழ்க்கை அவ்வளவா ஃபேவரா இருக்கிறது இல்ல அப்படிங்கிற போது குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள அவ்வளவான ஃபேவரான பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்ல. சோ இந்த ஒரு கட்டமும் ஒன்னோட ஒன்னு கன்ஜெக்ஷன் ஆனது. அதனாலதான் சனி பகவான் 5ல பொதுவா இருக்கும்போது பார்த்தோம்னா குழந்தை பாகியத்துல தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும். நேரத்துல குழந்தை பாகியம் சார்ந்த எண்ணங்களும் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த நேரத்துல முயற்சி பண்றீங்கன்னா அலைச்சல், மனக்கவலை இதெல்லாம் குறைச்சிட்டு ஒரு சில மருத்துவ செலவுகளோட மருத்துவருடைய ஆலோசனையின்படி செயல்படும் போது அது நமக்கு நல்ல பலன்களா கன்வெர்ட் ஆகும். அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆல்ரெடியே பிள்ளைகளோட நிறைய பேருக்கு போராட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நிறைய மன வருத்தம், நிறைய மனக்கவலைகள் ஏற்பட்டிருக்கலாம். இது ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆயிருக்கும். சோ அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல ராகு, இந்த காம்பினேஷன் வந்துட்டாலே பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வான சூழ்நிலை ஏற்படுத்திடுது. அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான கவலையை கிரியேட் பண்ணிருக்கும். அது ஏஜ் வைஸா டிஃபரன்ஸ் ஆகும். பிள்ளைகளுக்கு வந்து இந்த திருமணம் சார்ந்த வயது வந்துட்டுனா இன்னும் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலையே அப்படிங்கிற கவலையை கொடுத்திருக்கும். அப்படி இல்லைன்னா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ ஒரு ரூபத்துல மனக்கவலை, மன வருத்தத்தை கொடுத்திருக்கும். குறிப்பா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் மனக்கவலை, மன வருத்தங்களை கொடுத்திருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய கவலைகளை கொடுத்திருக்கும். இப்படி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வை கொடுத்திருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளோட அதிகமா கருத்து போராட்டம், பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான மன வருத்தம் இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை கொஞ்சம் அரவணைச்சு சகிப்புத்தன்மையோட நம்ம செயல்படுறது நல்லது. இந்த நேரத்துல அதிகமான ஆர்குமெண்ட்ஸ் பிள்ளைகளோட இருக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இப்போ சனி 5க்கு வந்துட்டாலே பிள்ளைகளுக்கு ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பிரச்சனைகள், ஏற்றத்தாழ்வுகள் ஏதாச்சும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கான்சியஸா கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய இந்த பழக்க வழக்கங்களையும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைகளால ஏதாச்சும் அவப்பேறு, தேவையில்லாத மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படலாம். சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா செயல்பட்டோம்னாக்கா அந்த குழப்பங்கள்ல இருந்து நம்ம அழகா தப்பித்து வந்து விடலாம். அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல ராகு போஷன் எடுத்திருக்கிற அமைப்பு, குரு பார்வையில ராகு, குரு சண்டால யோகம். இப்ப நிறைய பேருக்கு பார்த்தோம்னா படிப்பு மேல கவனம் செலுத்த முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். ஏன்னா ராகு 4க்கு வந்துட்டாலே படிப்புல உள்ள இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறையுது. ஆனா குரு பார்வையில இருக்கிறதுனால படிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் இருக்கு. படிக்கிறதுக்கு மனசும் இல்ல. இப்படி ஒரு மாதிரி ஒரு டிஃபரெண்டான காம்பினேஷன் கிரியேட் ஆகும். சனியும் 5ஆம் இடத்துல, புத்தி தெளிவு இல்ல, தெளிவான முடிவு எடுக்க முடியல. மாணவ மாணவிகள் இப்போ தெளிவு இல்லாம திணறுவாங்க. சோ அந்த ஒரு காம்பினேஷன் இப்போ ஆக்டிவேட் ஆகுது. ஆல்ரெடி ஸ்டூடண்ட்ஸ் ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படி அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா அது கன்ஃபார்மா இருக்குனாக்கா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா 4, 5 இந்த இடங்கள் பாவ கிரகங்களால் ஆக்குபை ஆகும்போது ஒன்னும் மன குழப்பத்தை கொடுத்துருது. எந்த ட்ராக்ல டிராவல் பண்றது, நம்ம ஃபியூச்சரை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பத்தை கொடுத்துருது. ரெண்டாவது முக்கியமா 4ஆம் இடத்துல சனி, ராகு போன்ற பாவ கிரகங்கள் ஆக்குபை பண்ணும்போது பார்த்தோம்னா படிப்புல இன்ட்ரெஸ்ட் டோட்டலா குறைச்சிடுது. படிக்க முடியல, தொடர்ச்சியா ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். எதிர்பாலினத்தவரால ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். நம்ம ஒரு விஷயத்துல இறங்கணும்னு நினைப்போம், அதுக்கு தடையா ஏதாச்சும் வந்து நிற்கும். குறிப்பா உடல் ஆரோக்கியம் கல்விக்கு தடையா வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்படி கல்வி சார்ந்த வகையில தொடர்ச்சியா ஏற்றத்தாழ்வுகள் ஏதாச்சும் தென்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு, ஆனா குரு பார்வையில இருக்கிறதுனால நம்ம கட்டாயத்தின் பேர்ல ஏதோ ஒரு ரூபத்துல வண்டியை ஓட்டிடுவோம், படிச்சிருவோம். ஆனா அந்த நேரத்துல மாணவ மாணவிகள் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கணும். ஹெல்த்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. நீங்க சாப்பிடுற
உணவு, நீங்க செய்யக்கூடிய அந்த செயல்பாடு இதெல்லாம் டிஃபால்ட்டா கவனமா இருக்கிறது நல்லது. இந்த கவனச்சிதறல் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. படிப்புல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது நமக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த நேரத்துல கல்வியில ஆர்வம் குறையும் நான் சொல்லிட்டேன். சோ அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க ரியாக்ட் ஆகினீங்கன்னாக்கா இந்த கிரகங்கள் நம்மள பெருசா பாதிக்காது. சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. அதே சமயத்துல குரு பார்வை ராகு மேல இருக்கிறதுனால குரு சண்டால யோக அமைப்பு ஏற்படுறதுனால ஆரம்பத்துல குழப்பமான மனநிலை இருந்தாலும் அப்படியே குழம்பி குழம்பி ஒரு தெளிவான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருவோம். யார்கிட்டயாச்சும் அட்வைஸ் வாங்கி நம்ம எந்த ட்ராக்ல பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ராக் நம்ம பிடிச்சிருவோம். சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இருப்பினும் குழப்பத்தை அவாய்ட் பண்ணி கொஞ்சம் தெளிவோட செயல்படுறது முயற்சி பண்ணுங்க. அது நமக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஃபைனலா உடல் ஆரோக்கியம். நான் நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு மிக முக்கியமான வார்னிங் எந்த பகுதியில கொடுக்குறேன்னா அது உடல் ஆரோக்கியத்துல மட்டும். மற்ற விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம சமாளிச்சிடுவோம். ஏன்னா செவ்வாயுடைய ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் ஆல்ரெடியே நிறைய துன்பங்கள் நிறைய பிரச்சனைகளை பார்த்து வரக்கூடிய ஒரு கேட்டகரியில தான் இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே ஒரு மாதிரி போராட்டத்தோட தான் வாழ்க்கை உங்களுக்கு எல்லாம் தொடங்கும். ஏன்னா விருச்சகம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 8வது ராசி. அதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் சின்ன வயசுலயே நிறைய பக்குவம் நிறைய அனுபவ பாடம் இதெல்லாம் டிஃபால்ட்டா பெற்று இருப்பாங்க. அதனால நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஏதோ ஒரு வகையில அதை சமாளிச்சிருவோம். ஆனா உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க வீக் ஆயிட்டீங்கன்னா டோட்டலி எல்லாமே ஜீரோ ஆயிடும். அதனால இந்த நேரத்துல நான் ஹெல்த் வைஸா கொஞ்சம் அதிகமான வார்னிங் கொடுக்குறேன். ஏன்னா அஷ்டமத்துல குரு அதுவே ஒரு பெரிய மைனஸ் தான். 4ஆம் இடத்துல ராகு 10ல கேது இது எல்லாமே பார்த்தோம்னா ஹெல்த் வைஸா வீக் பண்ற மாதிரியான ஒரு கிரக அமைப்பு தான். 2ஆம் அதிபதி அஷ்டமத்துல கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதே போல கழிவு நீக்க உறுப்புகள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க சாப்பிடுற உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜங்க் ஃபுட்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப நீங்க சாப்பிடுற உணவே ஃபுட் பாய்சன் ஆகி விஷமா மாறுறது வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹோம்மேட் ஃபுட்டா ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். அதே மாதிரி முகம் சார்ந்த விஷயம் இந்த நேரத்துல நிறைய பேருக்கு முகப்பரு வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. முகத்துல ஏதோ ஒரு ரூபத்துல ஏதாச்சும் ஒரு அன்வான்டான ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் அப்படியே மேலோட்டமா தென்படுறது வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஸ்கின் டிசீஸ் ஏதாச்சும் ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. அதனால தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமா இருக்கணும். அதே மாதிரி எப்போதும் அசதியா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஏன்னா நாள்ல இருக்கிற ராகு உடல் அசதியை கொடுத்துரும். உடம்பு எப்போதும் வலியோட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சளி தொந்தரவு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுறது நல்லது. அதே மாதிரி மன ஆரோக்கியத்துக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா 4ஆம் இடம் வெகுவா பாதிக்கப்பட்டு இருக்கு. குரு அஷ்டமத்தில இருந்து பார்க்கக்கூடிய பார்வை நம்ம முழுமையான பார்வையா எடுத்துக்க முடியாது. குருவுடைய 9ஆம் பார்வை ராகுவுக்கு கிடைக்கிறது. இருப்பினும் அஷ்டமத்தில இருந்து பார்க்கக்கூடிய குருவுக்கு மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறது இருக்காது. அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மன ஆரோக்கியத்துக்கு வெகுவான முக்கியத்துவம் கொடுத்துக்கிறது நல்லது. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த நேரத்துல விநாயகர் வழிபாடு ராகு கேது ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருது. அதே மாதிரி குரு ஸ்தலத்துக்கு போறதுக்கு ஆப்ஷன் கிடைச்சிச்சுன்னா அதுக்கும் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருது ரொம்ப நல்லது. சனி பகவானுக்கு அது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி இந்த தான தர்மங்கள் செய்யறதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் கிடைச்சதுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடாம பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் உணவு தானம் பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்களையும் மன நிறைவையும் பெற்றுக் கொடுக்கும். சார் இந்த தெய்வ வழிபாட்டுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சார் அப்படின்னு சொல்றவங்க மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை கையில எடுத்துக்கோங்க. இந்த நேரத்துல மைண்டை நம்ம கண்ட்ரோலா வச்சுட்டாலே போதும். மைண்ட்ல எந்த ஒரு பிரஷரும் இல்லாம பார்த்துட்டோம்னாலே போதும். எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சாதகமா முடிஞ்சிடும். அதனால நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு தான் தெய்வ வழிபாடு. மனதை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தான் இந்த மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கான்செப்ட் எல்லாமே ஒரு மாதிரி சயின்டிபிக்கா கனெக்ட் ஆகிற விஷயம் தான். நிறைய விஷயங்கள் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு நம்மளுடைய சாஸ்திரங்கள் வழியாகவும் நம்முடைய சம்பிரதாயம் வழியாகவும் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். மன ஆரோக்கியத்தை பராமரிக்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த நேரத்துல சின்ன சின்ன உடற்பயிற்சி சின்ன நடைப்பயிற்சி இதெல்லாம் தொடர்ச்சியா இருக்கிறது நல்லது. இதெல்லாம் உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன்ல ஆட் ஆகிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உணவு முறைகள்ல கவனமா இருந்துக்கோங்க. எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க. நிறைய பச்சை காய்கறி கீரை வகைகள் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை மேலும் வியாழக்கிழமை இந்த கிழமைகள்ல நான்வெஜ் சாப்பிடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்றது நல்லது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கூடுதலா நமக்கு பெற்றுக் கொடுக்கும். ஓவராலா இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய நெகட்டிவா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா கிரக அமைப்புகள் அப்படி இருக்கு. அதுக்கு தகுந்த பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன். சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லுதோ அதை ஓபன் டு ஓபனா உங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். எதையும் நான்
நான் மூடி மறைக்கல. உங்களுக்கு அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு உங்கள நான் ஏமாத்தணும்னு நினைக்கல. என்ன இருக்கோ அத ஓப்பன் டு ஓப்பனா நான் டீடெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெறைய நெகட்டிவான பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். அது எனக்கே நல்லா ரியலைஸ் ஆகுது. உங்கள மகிழ்ச்சி படுத்துறத விட உங்கள சேஃப்டி பண்றது எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. எல்லாமே நமக்கு சுபத்தை நோக்கியே பயணிக்கும். எல்லாமே நமக்கு நல்ல மாற்றமாகவே அமையும். எதுவும் காரணம் இல்லாம நடக்காது. எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். நமக்கு துன்பத்தை தரக்கூடிய விஷயத்திலிருந்து நம்ம அனுபவத்தை எடுத்துக்கணும். நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயத்திலிருந்து நம்முடைய மன நிறைவை நம்ம பெற்றுக்கணும். எனவே வர வாய்ப்புகளை சரியா யூஸ் பண்ணி சரியான பாதையில பயணிங்க. அது நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அது என்னுடைய அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் பெயரால நிச்சயமாக இது மாற்றம் அடையும். எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க ஒரு வாட்டி தெளிவா பார்த்துட்டு அதோட அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு சிறப்பாக பொருந்தி வரும். ஏன்னா ஒரு சிலருக்கு நல்ல தசாபுக்தி நடக்கும். அவர்களுக்கு இந்த கோச்சாரத்தால பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்படாது. ஒரு சிலருக்கு அவ்வளவா சிறப்பான தசாபுக்தி நடக்காது. கொஞ்சம் மைனஸான தசாபுக்தியே நடக்கும். அவங்களுக்கு இந்த தசாபுக்தியோட இம்பாக்ட் டோட்டலா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஒரு யோக தசை, லக்னாதிபதி தசை, சுப தசை நடக்குதுனாக்கா, சுபஸ்தானங்களுக்குரிய தசை நடக்குதுனாக்கா, இந்த கோச்சாரத்துல எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அவயோக தசை நடக்குது, பாவஸ்தானங்களுடைய திசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கோச்சார ரீதியா எவ்வளவு பாசிட்டிவான பலன்கள் நம்ம சொன்னாலும் அது உங்களுக்கு ஏதோ நெகட்டிவா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தெளிவா உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு தசா புக்தி எல்லாம் நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி தெளிவு பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு சிறப்பான முறையில ஒரு புரிதலையும் ஒரு தெளிவையும் நமக்கு கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் தரேன். மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம், சோ இதுக்கெல்லாம் நாங்க பொது பலன்கள் ஒரு ப்ரிப்பேரா நாங்க போட்டிருக்கோம். சோ அந்த பொது பலன்களை பார்க்காதவங்க மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. சோ அந்த பதிவுகளை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு புரிதல், ஒரு தெளிவு அந்த பதிவுகளின் மூலமா நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதுல உங்களுடைய பிறப்பு முதல் உங்களுடைய எதிர்காலம் வரை டோட்டலா A to Z தெளிவா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். சோ அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. And finally, very limited time. So be cool, stay happy, stay healthy, and enjoy.